படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. இப்போ இருக்கிற அந்த காலேஜ் பசங்க ஏர்லி 20s அவங்களுக்கு வந்து இது சம்மர் ரிலேட்டபிளாக இருந்தது. ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பிரதீப்போட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மமிதாவோட இது ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. அவங்களோட ஆக்டிங் வந்து லைக் ப்ராப்பராக சென்டிமெண்டலாக வந்து இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ். ஸோ கண்டிப்பாக அதுக்காக பார்க்கலாம். கேரக்டர் சென்டிமெண்ட் எல்லாமே வரும். ஆமாம், இது கண்டிப்பாக கன்வே ஆகும். அதுவும் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் கான்செப்ட்லாம் கொஞ்சம் இப்போ சீரியஸாக இல்லாமல் போயிட்டு இருக்குல்ல, அப்போ அவங்களுக்குலாம் இது பயங்கர ரிலேட்டபிளாக இருக்கும் இந்த கான்செப்ட். ஆமாம், சரத்குமார் ஆக்டிங் நல்லா, அந்த ஒரு ஃபாதர் ஆக்டிங் வித் எமோஷன் அண்ட் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் அவரோட இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல படம், சூப்பராக இருந்துச்சு படம். அண்டு எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி சரத்குமார் சார் அவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்ல படம், தீபாவளிக்கு ஒருத்தர். ஒரு தாலின்றது என்ன, தாலினா ஜஸ்ட் கட்டிட்டா மட்டும் ஒய்ஃப் ஆகிட மாட்டாங்க, கட்டிட்டா மட்டும் ஹஸ்பண்ட் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கேர்ளோட எமோஷன் இருக்குது, அதை யாருமே பார்க்க மாட்டீங்க அப்படின்றதுக்கு ஒரு 2.5 hours ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டாக படத்தில் ஊசி நுழைக்கிற மாதிரி புரிய வைக்கக்கூடிய விஷயத்த எடுத்திருக்காங்க. எல்லா ஆடியன்ஸுக்குமே கனெக்ட் ஆகும். எல்லா பேரண்ட்ஸும் பார்க்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும் மோஸ்ட்டாக. அண்டு இந்த ஆணவ கொலைலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நல்லா எப்படி இந்த விஷயத்த பேசுனா மக்கள் வந்து லைக் பைசன் படத்தில் பேசுகிற மாதிரி இல்லாமல் எப்படி நம்ம ஃபன்னாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்ற கேட்டகரியில் இவங்க இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. பக்கா காமெடியாக இருக்குது, பக்கா சென்டிமெண்ட் இருக்குது, பக்கா ஜாதி அரசியல் எல்லாமே பக்காவாக பேசியிருக்காங்க. ஆனால் எதையுமே பெரிய விஷயமா பேசாத அளவுக்கு ஃபன்னாக பேசியிருக்காங்க. அவ்வளோதான், நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். ப்ரோ படம்லாம் மூவிலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எந்த தப்பும் எந்த குறையும் சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு ஆக்டிங்லாம் எப்போவுமே சொல்கிறது தான் ப்ரோ. அவர் ஆக்டிங்லாம் எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வேறு எதுவும் இல்லை ப்ரோ. அது சொல்ல முடியாது ப்ரோ. அவர் 2K கிட்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் எல்லாமே 2K கிட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேமிலியும் பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியும் பார்க்கலாம், அதில் எதுவும் இல்லை, ஃபேமிலியும் பார்க்கலாம். நம்ம பிரதீப் ஆக்டிங் சூப்பரு, நம்மளால ஒருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் பிளேஸ்மெண்ட்டு, மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் பயங்கரமாக அந்த படம் காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. சாங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒருத்து தான் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. 50 rupees கொடுத்து போகிறது வந்து ஒர்த்து தான் சீரியஸாக. எனக்கு போன 3 படத்தோட ஆக்டிங்கோட இந்த வாட்டி நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சாய் அபியங்கரோட மியூசிக் வந்து நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். நல்லா தானே இருந்துச்சா? எல்லாமே நல்லா தானே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும். நான் பாருங்கள் எல்லாருமே இந்த ஆனர் கில்லிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதை பற்றி பேசுனாங்க. இந்த ஜாதி விஷயம் ஃபன்னாச்சு படம், என்டர்டைன்மெண்ட்டாக. அதனால என்டர்டைன்மெண்ட் இதில் தீபாவளிக்கு நல்ல படம். சூப்பராக இருந்துச்சு. சாய் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு படம் தமிழில். அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்பவுமே பார்த்த பேரோட இது புது மூஞ்சி பார்க்குறது நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டாக அதான் சொல்கிறேன். இந்த ஜாதி விஷயத்தையே நல்லா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்க. அதே என்டர்டைன்மெண்ட் வகையில் பிரதீப் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாரு, மம்தாவும் நல்லா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. பேர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் பேர் அது எப்படி சொல்ல முடியாது. அழுதுதான் படம் அவ்வளோ எமோஷனலாக கேட்டே இருக்கு. ஸ்பெசிஃபிக் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, வேறு நல்லா இருந்தது. இந்த ஸ்டைல் தான் ப்ரோ, ஸ்டைல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. 2 பேர் மமிதாவும் தான் சரி. படம் தானே நல்லா இருக்கு. அது படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்கு. எங்கன்னா கேட்டிங்கன்னா படத்தில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாக தயவு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட வந்து பார்க்கலாம். நல்லா எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற கேஸில் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான். ஃபெஸ்டிவல் மூடு தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் என்னன்னு ஃபேமிலிக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒருத்தவங்க ஏற்றுக்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியாது. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. நைட்டு எங்கள் ஃபேமிலியோட திரும்ப வர போகிறேன் நான். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி தான். அந்த மெசேஜாக பார்த்தா பார்க்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு பிடிக்குமானா அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் டவுட்டே இல்லை, ஃபேமிலி ஆனால் பார்க்கணும்னு ஆசை.